அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல நிறைய பேருக்கு என்னுடைய நேம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேஷ்டேக் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அட்டுனா என்ன சார், இது மாதிரி நிறைய எனக்கு போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டவுட் எல்லாரும் நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சார், நான் எல்லாமே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டேன், எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன், எல்லாமே ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன், ஆனால் என் பேர் வரல அப்படின்றது. நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க, பிடெக் தனியாக ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நேம் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பெட்டர் அப்படின்னா, கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பீங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு கட் ஆஃப் போட்டிருப்பாங்க. ஏன்னா இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கட் ஆஃபோட வேல்யூஸ் கொஞ்சம் மாற்றி போடுவாங்க. ரைட், அந்த கட் ஆஃபில் பார்த்துட்டிங்கன்னா 192.50 நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 192.50 எடுத்துக்கிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்டை பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கல. ஆக்சுவலாக அப்படி தான் கொடுக்கணும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டால் உங்களுடைய ரேங்க் என்னன்னு வர்ற மாதிரி. இப்போ நீங்கள் அக்ரிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க, இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை இன்னும் கொடுக்கல. மேபி கொடுக்கலாமா அப்படின்றது இனிமேல் தெரியலாம். ஓகே, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த உங்களுடைய மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கை நீங்கள் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு இருக்கும். நான் கொடுத்த லிங்க் சில பேர் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி தான் நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண ஃபர்ஸ்ட் இருக்கும் வெப்சைட் லிங்க்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹெல்ப்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் வரும். சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபார் எனி குவரிஸ் ரிலேட்டட் டு அட்மிஷன் ப்ரொசீஜர், ப்ராசஸ் அண்ட் எலிஜிபிள் கிரைட்டீரியா, கண்டிஷன்ஸ், ப்ளீஸ் கான்டாக்ட் சொல்லி இத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தெளிவாக சொல்லணும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு உங்களுக்கு என்ன குவரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கட் ஆஃப் மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சார், என்னுடைய பேரே ரேங்க் லிஸ்ட்டில் வரல கேட்கலாம். இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்றில் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 AM - 5:45 PM வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி அவங்க டெக்னிக்கல் குவரிஸ்க்கு மட்டும்தான் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நேம் நீங்கள் கரெக்டாக எல்லாமே அப்படி சப்போஸ் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்டிமேஷன்ஸை கொடுப்பாங்க, என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு. ஏன்னா நம்மளே பாருங்க, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த நான் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க ரிமார்க்ஸ். இதை நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான ரீசனை உங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஒரு டவுட். ரெண்டாவது, எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் ரேங்க் லிஸ்ட்டில் எனக்கு இந்த ஹேஷ்டாக் போட்டு வந்திருக்கு, அது ஸ்லாஷ் இது ஹேஷ்டேக் போட்டு வந்திருக்கு, இந்த ஒரு ஹேஷ்டேக் போட்டு வந்திருக்கு சார், இதுனா என்ன சார் ப்ராப்ளம், எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு அட்டு போட்டு வந்திருக்கும், சில பேருக்கு ஸ்டார் போட்டு, இந்த மாதிரி வித்தியாசமாக வந்திருக்கும். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றத உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த கேண்டிடேட் இந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் இல்லை. அவங்க அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் சப்மிட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, சப்ஜெக்ட் டு த சப்மிஷன் ஆஃப் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இஸ் ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் இல்லை. ஹேஷ்டாக் போட்டிருக்கவங்கலாம் ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மில் இல்லை. அடுத்து அட்டு போட்டிருக்கவங்க பார்த்தீங்களா, அந்த ஹையர் செகண்டரி ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி சப்மிஷன் ஆஃப் ஹையர் செகண்டரி ஈக்குவலன்சி. அதாவது வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 3 தான் ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்க அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்லைனில் கேட்டுட்டு அவங்க என்ன இது சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து மற்ற கேண்டிடேட்டும் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.